ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெட் ரயில்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம டெட் ரயில்ஸில் ரொம்ப மோசமாக செத்து போயிருப்போம். 10,000 கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டோம். இந்த டைம் நம்ம 20,000 கிலோமீட்டர் தாண்ட போகிறோம். அதுவும் என் சிஸ்டர் கூட ஏதோ சைடில் கண்ணாடி போட்டு சுற்றி நிற்கிறா பாருங்க, MFG கேமர். ஸோ இனி இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டர் கூட சேர்ந்து டெட் ரயில்ஸில் 20,000 கிலோமீட்டர் தாண்ட போகிறோம். அவன் டெட் ரயில்ஸே முடிக்கிறான், 20,000 கிலோமீட்டர் தாண்டறதுக்கு நீ கஷ்டப்படுறியாடா போடா டேய் அப்படின்லாம் கேட்காதீங்க. எனக்கு இதுதான் டாஸ்க்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம ஐயோ இது வேறு அப்படியாவது. ஓகே கரெக்டாக திருப்பு ஆயிடுச்சு. ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம மட்டுமே இல்லைன்றதுனால ஒரு கோல் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கினோம். இந்த வாட்டி என் தங்கச்சி போய் கோல் வாங்கட்டும், நம்ம கோல்டு பார் வாங்கலாம். ஓகே, கோல்டு பாரை வாங்க முடியுமா? சரி கோல்டு பாரை விற்கலாம். ஓகே, கோல்டு பாரை விற்றாச்சு. இப்போ நம்ம தங்கச்சி பிகாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் ஸ்டோர்ஸில் மோஸ்ட்லி பிகாக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா, ஆனால் இல்லையே. சரி ஓகே, நம்ம கன்ஸ்மித்துக்கு போய்ட்டு நம்ம வேலையை காட்டிட வேண்டியது தான். கேஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். ரைஃபிள் இல்லைன்னா கஷ்டமே படாதீங்க, நேவி ரிவால்வர் வாங்கிக்கோங்க. ரைஃபிளை விட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு கால் வாசி தான் அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். பட் ரைஃபிள் அளவுக்கு செம்மையாக இருக்கும் கைஸ். ரெவால்வர்லேயே பவர்ஃபுல்லான ரெவால்வர் நேவி ரெவால்வர் தான். சில பேர் என்ன சொல்வீங்க, ஷார்ட் கன் ப்ரோ, ஷார்ட் கன் தான் ப்ரோ பவர்ஃபுல்லு, அதுவும் கட் பண்ண ஷார்ட் கன்னு இன்னும் பவர்ஃபுல் ப்ரோ அப்படின்னுவீங்க. ஸோ அது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறத விட ரைஃபிளையும் நேவி ரிவால்வரையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி சொல்கிறது, டிஸ்டன்ஸும் கவர் ஆகும், அட்டாக்கிங் ஃபோர்ஸோடு சேர்த்து டிஸ்டன்ஸும் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் கனில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அது அப்படியே பிரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ரைஃபிளையும் நேவி ரிவால்வரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என் சஜஷன் படி. ஸோ அதனால் இப்போ நியூஸ் பேப்பரை நம்ம ஒட்டிடலாம், ஜாம்பிஸும் வேரல்ஃபும் வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ஐயோ உக்கார்றா, ஃபியூல் போட்டியா? ஓகே, சட்டு வண்டியை எடுக்கலாம். நம்ம தானே டிரைவரு, வண்டி எடு, வேகமாக போவோம். லூட் அடிக்க ஏதாவது வீடு இருக்குமா? ஓகே, வீட்டுக்குள்ளே இருக்க பொருளை வச்சு தாங்க நம்ம வாழணுமே. நம்மக்கிட்ட சொந்தமாக காசெல்லாம் இல்லை, ரைஃபிள்லாம் இல்லை, கன்னெல்லாம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்குது. போடு, கன்ஸ்மித்தா இல்லை ஃபர்னிச்சரா? கைஸ், கன்ஸ்மித்தாக இருந்தால் உள்ளே நிறைய கன் இருக்கும். ஃபர்னிச்சராக இந்த வேஸ்ட்டு கைஸ், இந்த சேரு பேரலு அப்புறம் அந்த வேஸ்ட் இது தான் இருக்கும். ஃபர்னிச்சராக கன்ஸ்மித்தா? ஃபர்னிச்சர் கைஸ், வேஸ்ட்டு கைஸ். ஷூட் சொல்லலை, ஹெட் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹெல்த்து குறைஞ்சிச்சு. பாடி ஷாட்டும் ஹெட் ஷாட்டும் ரெண்டுமே, எது நீங்கள் ஷூட் பண்ணாலும் 2 இதே நீங்கள் எப்படி சொல்கிறது, நார்மல் அந்த ஸ்பீட் ஜாம்பி சுடுவீங்க பார்த்தீங்களா, அதில் இந்த ஸ்பீட் ஜாம்பியோட ஸ்பீடு இது டோட்டலாக குறைச்சிடும். அந்த ஒரே ஒரு சுட்டுலேயே ஸ்பீட் ஜாம்பி பின்னாடி போயிடும். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரைஃபிள் அப்புறமா நேவி ரிவால்வரே யூஸ் பண்ணுங்கள். ரைஃபிள் இல்லைன்னா நேவி ரிவால்வர் யூஸ் பண்ணுங்கள். ரைஃபிள் வாங்குற அளவு காசு இருந்துச்சுன்னா ரைஃபிளே வாங்குங்க. கரெக்டான்னு கேட்டேன், எதுவுமே சொல்லலை. ஓகே, அவள் விளையாட்டில் மூழ்கி போயிட்டா போல். இப்போ நீ வண்டி எடுக்கிறேன், நான் வண்டி எடுக்கிறேனா? நீங்களே எடுங்க. நானே எடுக்கட்டுமா? நான் இது எல்லாத்தையும் வெல்டு பண்ணி வைக்கிறேன், நீயே வண்டி எடு. ஓகே, எடுத்துட்டா போச்சு. இந்த இடத்துல போட்டு வைக்கலாம், அப்போ தான் உட்காந்து வியூ பார்த்துக்கினே வர முடியும். உன்னை கேட்டாங்களா சொதப்பிச்சா இல்லையான்ட்டு? ஓகே, நான் ஏன் 2ஆ வந்தேன்னா, லாஸ்ட் டைம் செத்தாக ரிவைவ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. இந்த வாட்டி செத்துட்டேன்னா ரிவைவ் பண்ணுறதுக்கு இவ இருக்கா. ஸோ இந்த நம்பிக்கையில் தான் 2ஆ வந்தேன். கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ், அடுத்த வாட்டி கண்டிப்பாக கேமை முடிப்பண்ண மாட்டேன்னு நினச்சிடாதீங்க. இந்த கேம் முடிக்கிறது இம்பாசிபிள் தெரியுமா? ஆனால் நம்ம பாசிபிளாக்கி காட்டுவோம். உட்கார முடியுது. ரெடி? சரி, வண்டி எடுப்போம். சரி எடுக்கிறேன். நீயா விளையாண்டுருக்குதா அவன், நீ என்னத்துக்கு சரி எடுக்கிறேன்ற? ஓகே, போயிட்டு சட்டுன்னு வண்டி எடுத்துட்டாளா? ஐயோ. ஓகே, லூட் இருக்கா?
பாட்டு வேற இல்ல. லூட்டு. சரி வீட்டுக்குள்ளே லூட் இருக்கும், பட் அதுக்கு நம்ம வீட்டு இருக்கணுமே. என்ன இருக்குது டைமெல்லாம் முக்கியம் இல்லைப்பா நம்மளுக்கு. பஸ் அங்கே இருக்குது பாருங்க, பஸ் வீடு வீடுன்ற மாதிரி வீடு இருக்குது. பஸ் நிறுத்து பஸ் அப்பாடா. திஸ் வீடு வீடு வீடு. ஐயோ கேஸ் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? வேம்பயர்ஸா? அது வேம்பைஸ் இல்லை, ஷெரீஃப் இருப்பானுங்களே அவுட்லாஸு, அவனுங்களோட இடம் தானே அது. நான் செத்துருவேனா? கண்டிப்பாக செத்துருவேன். அவனுங்க சிங்கிளாக ஒருத்தன் இருந்தால் நம்ம சாவச்சிடலாம், 4-5 பேர் இருந்தால் கொஞ்சம் டவுட்டு. குதிரையில் வராமல் இருக்கணும்னு வேண்டிக்கூட. அப்போது குதிரையில் வந்தால் நம்மளை அசால்ட்டாக சாவச்சிருவான். ஐயோ பீஜம் வர ஆரம்பிச்சிச்சு. ஷூட் ஐயோ ரீலோடாவது. ஐயோ குதிரையில் வரானுங்க, குதிரை எடுத்துன்னு வரானுங்க பாருங்க பின்பாக்கம். டேய் ஐயோ முதல்ல இவன் வேறு நம்மளை ஷூட் பண்ணுறான். ஐயோ குதிரையில் வரானுங்க. செத்துட்டான் கைஸ். மைனஸ் ஆயிடுச்சு எழுத்து. அவன் ஷார்ட் கன் வச்சு ஒரே போட்டான். சரி பரவாயில்ல, நீ என்னை ரிவைவ் பண்ணிவிடு, நான் அப்படியே தவழ்ந்து வரேன். ஆமாம் செத்துட்டேன்ல, நான் எப்படி தவழ்ந்து வரேன் அதுதான் எனக்கு புரியல. ஓகே கிட்ட நான் சொல்லும் போது வந்து ரிவைவ் பண்ணு, ஓகேவா? நான் சொல்லும் போது ரிவைவ் பண்ண. ஓகே பாருங்க, ஜீசஸ் மாதிரி என்னை தொங்க விட்டா, மேலே தொங்க விட்டுட்டா என்ன. என்கிட்ட காசு இல்லை, அது வரைக்கும் சும்மா ஆயிரு, டாக்டர் இடம் வந்தால் தான் உன்னை ரிவைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தொங்க விட்டுட்டா. பாருங்கள் வண்டி ஓட்டுன்னு போயினுங்கிறா. ஓகே வில்லேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா திடீர்னு நிறுத்திட போகிறேன் லூட்டுன்ட்டு. எல்லாமே இந்த ஃபர்னிச்சர் தான் வருது, இந்த டாக்டருன்ற வீடே வர மாட்டேங்குது. பாருங்களேன், ஒரு பேண்டேஜ் தான் ரிவைவ் பண்ணுறதுக்கு தேவைப்படும், அந்த ஒரு பேண்டேஜ் கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஓகே இந்த இடம் இது இது ஜென்ரல் ஸ்டோர்ஸ். ஆமாம் இது ஜென்ரல் ஸ்டோர்ஸ், பார்த்தாலே தெரியுது, அந்த கலர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஜென்ரல் ஸ்டோர்ஸ் தான், மேலே கூட ஜென்ரல் ஸ்டோர்ஸ் தான் எழுதியிருக்கு. நீ ஏன் இப்போ அங்கே போய்ட்டுருக்க? உள்ளவா அரமெண்டல், நீ ஏன் அங்கே போகிற? சும்மா அங்கே என்ன இருக்கான்னு பார்க்கறதுக்கு போயிட்டு நீயும் செத்துட்டேன்னா உங்ககிட்டயும் ஹெல்த்து கம்மியாக தானே இருக்குது, பார்த்தல்ல. ஓகே என் சேரில் உக்காந்து சொகுசு ராணி மாதிரி உக்காண்ட்ருக்கா பாருங்க. ஓகே சட்டுன்னு போ. எனக்கு ஏன்டா இந்த மாதிரி திடீர்னு ஸ்க்ரீன் பக் ஆகுதே. ஓகே ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணு ஆயிடுச்சு. வண்டி ட்ரெயின் எடு. ஓகே முன்னாடி வில்லேஜ் இருக்குது. ஏசப்பான்னு தொங்க விட்டாலே. ஓகே என்னாச்சு? பக்கு நெட்லாகு தெரில, இது ரொம்ப நேரமாக நெட்லாக் ஆகினுக்குது ஓவரா. ஓகே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இடம் இல்லைப்பா, இந்த இடம் வந்து 6000 கிலோமீட்டர் வந்தால் தான் வரும். ஸோ இன்னும் நம்ம வந்து 3000 கிலோமீட்டர் தாண்டினாலே 4000 கிலோமீட்டர் தாண்டினாலே போயிடும். ஃபியூல் இல்லையா? ஆமாம் இது இல்லைப்பா கரெக்டுன்னு. ஒரு செகண்ட் நிறுத்து, ஃபியூல் போட்டல, ஒரு செகண்ட் நிறுத்து. பரவாயில்ல போ, ஏன்னா கவு பாய்ஸ் வராமல் அதே தெரியல. டாக்டர் தானே அது, நிறுத்து. இதுவே வந்துச்சா? அப்படின்னா போ, நிறுத்தாத போ. ஐயோ எத்தனை வாடிடா டேய். சோபா திருப்ப ட்ரை பண்ணு, திருப்பு. ஆட்டோ ரோட்டேட் சொதப்பாத ரோட்டேட், ஆட்டோ ரோட்டேட். சொதப்பிடுச்சின்னு நினச்சிருந்தோம், ஆனால் திரும்பிடுச்சு. ஓகே என்னை ரிவைவ் பண்ணிட்டா, 2 பேண்டேஜை கையோடு கொடுத்துட்டா. ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்கலாம். வேர்வல்ஃப் நைட்டுப்பா, வேர்வல்ஃப் விட்டே நம்ம சம்பாதிச்சிடலாம், அப்படி ஒரு இது. சரி ஓகே நம்ம வேர்வல்ஃபையே விற்றாச்சு. இப்போ இது இங்கே 3வது வேர்வல்ஃப் 60 ரூபா, ஒரு 80 ருபீஸ் கிட்ட வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு நேவி ரிவால்வர் வாங்க வேண்டியது வந்துச்சு கைஸ். நல்லா நம்ம நேரமாக போகுது. கரெக்டு. ஓகே ட்ரேட் போஸ்ட் ஏரியா. உனக்கும் நெட்லாக் ஆகுதா? சரி தான். வேஸ் அன்வெல்டு பண்ணு, ஸ்டோர் பண்ணு. ட்ரேட் போஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போய் நீங்கள் என்ன மேடம் பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மா ஆமாம் உங்ககிட்ட ஒரு வேர்வல்ஃப் இருக்குல்ல, சரி வந்து இங்கே போடு வேர்வல்ஃபை. ஓகே தேங்க்யூ. ஓகே எடு எல்லாத்தையும். $20, $5, $45. ஓகே 65, $85 பக்கா. இப்போ போயிட்டு ஒரு ரிவால்வரும் 3 இதுவும் வாங்கிடலாம்.
ஒரு ரிவால்வர் 3 ஆமோ. சரி ஓகே, ஒரு ரிவால்வர் 3 ஆமோ. கன்ஸ்மித் ஏன்டா அங்கே வச்சிங்க? சரி ஓகே, கன்ஸ்மித். ஓகே கைஸ், நான் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ இன்னொரு நைட்டும் வந்துச்சு, ஜாம்பிஸ் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு அடித்து உள்ளே உட்கார வச்சு எல்லாம் இது பண்ணிட்டோம். இதுங்க உட்கார விட்டு எல்லாம் பண்ணிட்டோம். இங்கே பாருங்களேன், பாம் வச்சுலாம் வந்தானுங்க இன்றைக்கி. அதிசயமாக பாம் வச்சுலாம் வந்தானுங்க ஜாம்பிஸு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அது நெருப்புக்குள்ளே போட்டால் வெடிஞ்சிருவானுங்களா? இல்லை கைஸ், அப்போடா வெளியே வந்துடல. ஹரமன்டன் போ. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணிட்டு, இது உட்டன் பெயிண்டிங் தான், நம்மளுக்கு யூஸ்லெஸ் தான் இது. இதை விற்றா கூட நம்மளுக்கு 5 ரூபாய் மட்டுமே கிடைக்கும். ஃபியூவலாக போட்டுடலாம். ஃபியூல் இப்போதைக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, அடுத்த செக் பாயிண்ட் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபியூல் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் த வண்டி. நடுவில் வீடு 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 நடுவில் எங்கேயாவது வீடு வருதா? எங்கேயும் வரலை. எங்கேயாவது வந்தால் நல்லா இருக்கும். சரி கைஸ், நான் ஒரு வீடை கண்டுபிடிச்சிருக்கேன். கன்ஸ்மித்துன்னு நினைக்கிறேன். கன்ஸ்மித்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். கன்ஸ்மித்துக்குள்ளே ஆமோஸ் மட்டும் கிடச்சா கூட ஓகே தான் எனக்கு. ஓகே, அங்கே வெளியவே ஒரு சாமி நின்றுட்டுருக்கான். ஐயோ, ராத்திரி ஆயிடுச்சு. இடி இடிக்கிற நைட் தானே? ஆமாம், இடி இடிக்கிற நைட் தான். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் இடி வந்துடுச்சுன்னா ஒரே இடியிலே நம்மளுக்கு கால்வாசி எழுத்துக்காளி. ஸ்பீட் ஜாம்பி இருக்கு உள்ள. ஷூட் 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 ஷூட். அப்பாடா, அதை பொறுக்கிக்கோ. ஓகே, இந்த இடத்துல ஒரு ரிவால்வர் இருக்குது, நீ எடுத்துக்கோ. கலெக்ட் ரைஃபிள் ஆமோ. ஸோ நம்ம ரைஃபிள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, எனக்கு இது மூடு இல்லை. ஸோ சடன் போ. ட்ரெயின் எங்கே விட்டோம்? அங்கே இருக்கா? நீ ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல தான் ட்ரெயின் இருக்குது. அப்பா, இடி பயங்கரமாக இடிக்குதுடா. டங்கு 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 டங்குன்னு சவுண்டு கேட்குது. ஓகே பாருங்களேன், ஒரு செகண்ட் அந்த லைட் வந்துட்டு போகுது. பெரிய இடி இருக்கும்போது சட்டுன்னு வந்தாச்சு ட்ரெயினுக்குள்ளே. ஐயோ, ஜஸ்ட் தப்பிச்சு. ஐயோ, என்னடாச்சு? இருட்டில் ஒன்றுமே தெரியல கைஸ். ஒரு மைனர் ஹேட் வாங்கினோம், செத்துறேன். இல்லையா, இன்னும் சாகலை. ஜஸ்ட்டு தப்பிச்சேன், செத்துறேன். என் நேரம் எல்லாமே. ஆமாம், உங்ககிட்ட தான் பேண்டேஜ் இருக்குல்ல? வெயிட் பண்ணு, பேண்டேஜ் கொஞ்ச நேரம் ராத்திரி ஆகிற வரைக்கும். ஆயிடுச்சு. ஓகே, பேண்டேஜு போட்டு விட்டியா? ஓகே. என் பொருள் எதுவுமே எடுக்காதப்பா. அவுட் லாஸ் வேறு இருக்குது. நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுறேன் இந்த. ஓகே ஓகே ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. கலெக்ட் ஜாம்பிஸ் கூட எடுத்துக்கோங்கண்ணா. ஜாம்பிஸ்லாம் என்னத்துக்கு? நமக்கு இதான் ஃபியூல் இருக்கே. அடுத்த செக் பாயிண்ட் போகிற இருக்கோம். அவன் யார்? ஷெரீஃபா? சரி, எனக்கும் நீ எடுக்கிற. ஆமாம், ஷெரீஃப் தான். ஓகே, இன்னொன்று. ஓகே, கிளம்பலாம். அடுத்த செக் பாயிண்ட் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபியூல் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம செக் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. ஸோ நம்ம செக் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். ஜம்பே. ஓகே, இந்த இடத்துல பயங்கரமாக பக் ஆகுது கைஸ். நெட்டு வேறு கிடைக்கல சரியா, பயங்கரமாக பக் ஆகுது. சரிதான். ஓகே, ஏறு 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 ஏறு. ஆமாடா, இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு. சட்டுன்னு ஸ்டோர் ஸ்டோர் ஸ்டோர். ஓகே, நான் எல்லாத்தையும் விற்க போகிறேன். நீ எங்கே இருக்க? ஓ, நீ வெளியே போயிட்டியா? சரி ஓகே, நீ வெளியே பரவாயில்ல. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து வா. ஐயோ காய்ஸ், அவன் நடு தண்டவாளத்தில் இருக்கா. ஒரு 3000 கிலோமீட்டர் அவன் நடந்தே வரணும். பரவாயில்ல, நடந்து வா. இந்த கேமில் இது எல்லாமே பாசிபிள் தான் கைஸ். ஓகே, வந்துட்டியா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வந்துட்டுப்ப வா, சீக்கிரம். பாதி வந்துட்டேன். ஓகே ஓகே. நீ தான் விளையாடவே இல்லையா? அப்போ என்னத்துக்கு நீ பேசுனிக்கிற பாதி வந்துட்டேன்ட்டு? விளையாடுக்கிறது அவ. அண்ட் ஸ்டோர். ஓ, பவுண்டி. ஓகே, நம்ம இதை அங்கே எடுத்துகிட்டு போகலாம். சட்டுன்னு எடுத்துகிட்டு போ ஷெரீஃப் கிட்டே. ஷெரீஃப் அங்கே இருக்குது.
ராத்திரி லூட் அடிக்கணுமா? எனக்கு தோணலை. நம்ம கிளம்பலானே எனக்கு தோணுது. மீற காசுக்கு ஏதாவது வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு நம்ம பாட்டுன்னு கிளம்பலாம். ஓகே, $35. ஓகே கைஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். நான் என்ன வாங்கிக்கிறேன்னா, ரெவால்வருக்கு ஆமோஸ் மட்டும் வாங்கிக்கினேன். ஆமோஸும் தலைக்கு ஒரு மைனர் ஹேட்டும் வாங்கிக்கினேன். ஓகே, மைனர் ஹேட்லாம் வாங்கிட்டு ஆமின்ற மாதிரி வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் மைனர் கிளாஸ்ன்ற மாதிரி மைனர் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் லூட் அடிக்க போயிட்டுருக்கோம். ஓகே, லூட் அடிக்க போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு 3 கோலாவது கிடைக்கணும் கைஸ். ஏன்டா டே சுடுறானுங்க. இன்னொன்று படம் சேர்த்துட்டான். ஓகே, ஃபியூவலுக்கு யூஸ் ஆகலாம். இந்த இடம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துக்குள்ளே போனால் ஏகப்பட்ட ஃபியூவல் கிடைக்கும். ஓகே, உள்ளே வேணாவது இருக்கீங்களா? வரேன் 3 கோழி இருக்குது கைஸ் உள்ள. ஐயோ, ரீலோட வர பண்ணுமா? பின்னாடி போக வேணாம், அங்கேயே போய்ட்டு தேடலாம். ஷூட் படா ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். உள்ளே எத்தனை கோழி கிடச்சிருக்கு? நான் சொன்ன மாதிரியே 3 கோழி தான் இருக்குது. ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல் தான். நம்ம தாண்டுற வரைக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல் தான். இந்த கேமை எப்படி முடிக்க முடியும்னா, நன்னில் எனக்கு தெரிஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம மைனர் கிளாஸ் வாங்கி தான் எனக்கு தெரிஞ்சு முடிக்கணும். மைனர் கிளாஸ் வாங்கிறதுக்கு கூட என் கையில் பாண்ட்ஸ் இல்லை. ஸ்டெர்லிங்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஸ்டெர்லிங் ஏரியாவுக்குள்ளே போனால் ஃப்ரீயாகவே 9 பாண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது வில்லேஜை கேப்சர் பண்ணால் அந்த பேங்க்குள்ளே ஒரு 6 பாண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எப்படியாவது இதை கலெக்ட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய வில்லேஜ்குள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த வீடியோவில் வில்லேஜுக்குள்ளே போவோமானே எனக்கு புரியல. நம்ம 20,000 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். ஸோ நம்ம அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட்டட். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வில்லேஜுக்குள்ளேயும் போர்ட்ரஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, போர்ட்ரஸ்குள்ளேயும் போய் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஐயோ என்னம்மா சொல்லியிருக்கீங்க? என்ன சொல்கிறான் அவன்? என்னது ஹலோவா? உன்னை பார்த்தா அப்படியே 4-5 நாள் ஆகுது ஹலோன்னுக்கிறா. சரி, ஃபியூவல் ஃபுல் பண்ணி வச்சிடலாம். இன்னொன்று அவள் தான் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம போய்ட்டு உக்காந்தோன்னா அப்படியே லாஸ்ட்டாக அடுத்த செக் பாயிண்ட் தான். டாக்டரு ஐயோ என்னாச்சு? இன்னும் ஆகுது. ஏன் உக்கார முடியல? உக்காண்டேன். முன்னாடி $5 இருக்குது. என்னால் $5 எதுவுமே வாங்க முடியாது. ஸோ சட்டுன்னு போகிறேன். இங்கே ஒரு வீடு வருது. ஆனால் பக்கத்துலேயே அந்த பைத்தியக்கார பசங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இருக்கானுங்கடா. உக்காருடா டே. படம் உக்காந்துட்டோம். ஷூட் பண்ணுறானுங்கடா டே. ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன்டா டே. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. ஓகே, ஷூட் பண்ணிட்டானுங்க. சட்டுன்னு போகலாம். என்னாச்சு? உனக்கு பக் ஆயிடுச்சா? ஏன் அவளை கேட்டால் நீ ஈன்னுக்கிற? கைஸ், அவளுக்கு பக் ஆகிட்டுக்குது கைஸ். அவள் தான் கேம் விட்டு வெளியே போயிட்டுக்கிறா. வில்லேஜ் சரி கைஸ், நான் வில்லேஜை கேப்சர் பண்ணுற முயற்சியில் இறங்கட்டுமா? வேணான்றேன். சரி, அது கூட ட்ரை தானே பண்ணுவோம். ஏதோ ஒன்று அடிக்குது. என்ன நச்சது இப்போ? நீயா? ஷூட் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, ராத்திரியாவது டேய் ஷூட் கூடாடே. அப்போடோ, இப்போ நம்ம வில்லேஜை கேப்சர் பண்ணோன்னா நம்மளுக்கு பாடை கேப்சர் பண்ணாமலே நம்மளுக்கு பாடாயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.